வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சண்டே நம்ம நிம்மதியாக இருக்கிறது சண்டே மட்டும்தான். பிடிச்சதை வீட்டில் சாப்பிட்டு செஞ்சுன்னு சந்தோஷமாக இருக்கலாம். ரைட், ஓகே. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரே நிமிஷம் வண்டி போய் எஸ். நேற்று நான் பையன், மருமகள், பேரன், ஒய்ஃபு பீச் போயிருந்தோம். பெசன்ட் நகர் பீச். நல்லா வயசான காலத்தில் மகன், மருமகள், பேரன் கூட பீச்சில் இருக்கிறது, ஜாலியாக சுற்றி பார்த்து எவ்வளோ சந்தோஷம் நேற்று தெரிஞ்சுக்கினேன். மேக்ஸிமம் போக நான் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது பீச்சுக்கு போயிட்டு. மருமக கன்சீவாக இருக்கிற கண்ணானப்போ போனோம். கன்சீவாக இருக்கிற போனோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆகப்போது, 2.5-3 வருஷம் கிட்ட ஆக போனோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்கேம் நடக்குது. எங்கே? பெசன்ட் நகர் பீச்சும் சரி, மெரினா பீச்சும் சரி, அந்த அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்தில் இருக்கிற பீச்சும் சரி. போன வாட்டி 3 வருஷம் முன்னாடி நாங்கள் போகிறப்போ ஒரு அம்மா, நானும் மருமக போகிறப்போ ஒரு அம்மா வந்தாங்க. உங்களை பார்க்குறது ராஜகாலம் இருக்குது, உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன், காசு வேணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லு, நாங்கள் மருமக நீங்கள் எப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, பெரிய ஆளாவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு 300 ரூபா கேட்டாங்க. அவங்க நான் தர மாட்டேன், இல்லை நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் தந்துதான் அவங்க சொல்லிட்டு சண்டை, பெரிய சண்டை ஆச்சு. என் பையன் அப்போ ஒழிஞ்சு போட்ட வீடு 300 ரூபா கொடு சொல்லி 300 ரூபா கொடுத்தாச்சு. 300 ருபீஸ். நேற்று அதே மாதிரி தான் பீச்சில் இருப்போ ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க. சார், உங்களை பார்த்தா ஒரு கலை தெரியுது, உங்கள் நல்லதும் நடக்க போது நான் சொல்லிட்டேன். நான் அம்மா தாயே வேண்டாம்மா, நான் தெரிஞ்சுக்கினேன். ஒரு 10 பேர் சுற்றுறாங்க, நல்லா ஒரு புடவை கட்டுன்னு, பொட்டு வச்சுன்னு, கையில் ஒரு கோல் வச்சுன்னு. நியாயமாக 50 ரூபா 100 ரூபா கிட்ட கொடுத்துடலாம். 250 ரூபா 300 ரூபா கேட்குறாங்க. நான் போயிட்டேன். அப்போ ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு அம்மா, ஒரு பையன், 2 பொண்ணுங்க வந்தாங்க. என்னங்கண்ணா கண்ணெல்லாம் கலங்கியிருந்தாங்க. ஒரு இந்த மாதிரி, ஏம்மா இந்த மாதிரி டல்லாக இருக்கேன், அந்த பொம்பளைகிட்ட பேசுங்களா? ஆமாம் சார் ஃபஸ்ட்டு பேசுனாங்க, இன்னும் சொல்கிறேன்னாங்க. நான் ஒன்றும் வேண்டாண்ணே, நான் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன்னாங்க. சொல்ல சொன்னாங்க, என் பொண்ணை பற்றி சொன்னாங்க, பையனை பற்றி இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு 300 ரூபா வாங்கிட்டாங்க. 250 300 ரூபா வாங்கிட்டாங்க. கம்பல்சரி தந்தான். ஒரு கும்பலை சேர்ந்துச்சான். அது ஸ்கேம். சேர்ந்து சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு அம்மகலம் பண்ணி 250 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கும்பல் பீச்சில் சுற்றுது. யாருன்னா உங்களுக்கு ஜோசியம் பார்க்குறேன், புரிய சொல்கிறேன், அதுக்கு இது பார்த்தா தயவு செஞ்சு பீச்சில் பார்த்துறாதீங்க. நம்மக்கிட்டேருந்து ஆட்டையை போட்டுருவாங்க. இது சொல்லணுன்ற நான் வீடியோ போட்டுறாங்க, ஓகேங்களா? பீச்சு போகிறவங்க யாருன்னா ஜோசி இங்கிலீஷ் சொல்கிறேன், புடவை கிட்ட கட்டி பொட்டு வச்சுன்னு கையில் போகிறேன்னா வேண்டாம்னு சொல்லிட்டுங்க. கையிலேருந்து பணத்தை கறந்த விடுவாங்கன்னு என்ன தான் பண்ண முடியாது, அதுதான் ஆகும். அந்த மாதிரி அசிங்கம் பண்ணி விட்ருவாங்க. நம்மளை கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்க கீழப்பா தம்பி.